ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்ல போடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என் சேனலுக்கு தேவை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சேனலை அனுப்பிவிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாம் ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ போடுறத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு நடந்த ராவில் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆஸ்டின் தியரி இப்போ அஃபிஷியலி விஷனோட ஃபேக்ஷனில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ நம்ம ஆஸ்டின் தியரி ஏதோ ஒரு டிஸ்ட் அடிக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எப்படி சொந்த டீமில் இருந்துக்கிட்டே செத்ரோலன்ஸே தூக்கி அடித்தாங்களோ, ஸோ அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுறது மாதிரி ஆஸ்டின் தியரி ஏதாவது பண்ணுறாரோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன கேள்விக்குறி இப்படின்னா இப்போ இருக்குது. ஸோ ஏன் எனக்கு இந்த டவுட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒன்று இவங்களுக்கு துரோகம் அடிச்சுட்டு ஆஸ்டின் தியரி தனியாக நிற்க போகிறது கிடையாது. மேபி அவருக்கு மேலே ஒரு சின்ன லீடர் இருக்கலாம். அவரு தான் இந்த ஆர்டர்ஸ் நம்ம ஆஸ்டின் தியரிக்கு கொடுக்குறது மாதிரி இருக்குது. அது ஒன்று ரேண்டி ஆர்டனாக இருக்கலாம், இல்லைன்னா செத்ரோலன்ஸாக கூட இருக்கலாம். செத்ரோலன்ஸ் தான் மேபி ஹைலி பாசிபிள் இருக்குது. அதாவது எப்படி அவருக்கு ஒரு துரோகத்தை ஏற்படுத்தி டீம் அவுட் அனுப்புனாங்களோ, அதேமாரி ஆஸ்டின் தியரியை இந்த டீமுக்குள்ளே அனுப்பியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா ரேண்டி ஆர்டனாக இருக்கலாம். ரேண்டி ஆர்டனை பற்றி அப்டேட்லாம் பெருசாக இல்லை. அவரை WWE ரொம்ப அமுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன போஸ்ட்டில் கூட அவரை வெளியிடுறது மாதிரி இல்லை. இப்படி வச்சு பார்த்தாச்சுன்னா அவருக்கும் ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் ரூமர்ஸில் அவர் திரும்ப இருந்தாரா ஏதோ ஒரு ஃபேக்ஷனோட தான் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி வச்சு பார்த்தா ஃபேக்ஷன்னா ஆஸ்டின் தியரி இருந்தால் நல்லா இருக்கும். ரேண்டி ஆர்டனா ஹீல் டர்னா வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. இதில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் ரூமராக அப்டேட்டும் கிடையாது. என் கருத்துப்படி நான் ஏதோ எனக்கு அப்படி தோணுது. அடுத்ததாக இப்போ அஃபிஷியலி இன்னும் நடந்த ராவில் நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கலாம். ஒரு தரமான மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம AJ ஸ்டைல்ஸ் அண்ட் டிராகன் லீயை தோக்கடிச்சு த ஊசோஸ் திரும்பவும் அவங்களுடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிட்டாங்க. எஸ் இது ஒரு பெரிய மூமெண்ட்டு தான். AJ ஸ்டைல்ஸ் அண்ட் டிராகன் லீ தோற்றதுக்கான ரீசன்ஸ் இன்ன வரைக்கும் அப்டேட் தெரிய வரல. இது வரைக்கும் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டோ ரூமரோ வரல. மேபி இது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுவும் இந்த 2025 லாஸ்ட்டு மண்டே நைட் தான். அடுத்த ரா நியூ இயர் டைமில் தான் நடக்கும். அப்போ ஏன் ஷாக்கிங்லி இது நடந்திருக்குன்னா மொதல் ரீசன் இது இருக்கலாம். AJ ஸ்டைல்ஸ்க்காக தான். 2026 AJ ஸ்டைல்ஸ் அவரோட ரிட்டைர்மெண்ட் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேபி அவருக்கான ரிட்டைர்மெண்ட் டூர் 2026 ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கு அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் இருந்தால் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட WWE இப்படி பண்ண வச்சிருக்கலாம். இன்னொரு காரணம் ஊசோஸ்க்காக தான். இது நம்ம ஜே ஊசோக்காக சொல்லலாம். திரும்பவும் ஊசோஸ் டீமை WWE அஃபிஷியலி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. எதற்காக தான் ஜே ஊசோ வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சாரு, ஒரு சிங்கிள் ரன்னை கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு ஓவர் புஷ் பண்ணி ஃபேன்ஸ் மத்தியில் ஹேட் வாங்கிட்டாங்க. இதை திரும்பவும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி திரும்பவும் அந்த ஓஜி வைபை கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக திரும்பவும் நம்ம ஊசோஸை ஃபார்ம் பண்ண வச்சு அவங்களோட டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இதனால ஊசோஸும் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஃபேன்ஸும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எஸ், ஓஜி ஊசோஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெண்டு ரீசன்ஸில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஹைலி AJ கேண்டி தான் WWE இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அடுத்ததாக கார்மெலோ கைஸ் போன வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோட அவர் நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக பற்றினா இருக்காரு. இதன் மூலயமா அவர் ஒரு ரெக்கார்டை பற்றினா உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கடைசியாக ஒரு பிளாக் பீப்பிள் 2022 யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆனார். அதுதான் நம்ம ஆல்மைட்டி பாபி லேஸ்லி. அதுக்கு அப்புறமா 2025 தான் ஒரு பிளாக் பீப்பிள் அதே டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு பிளாக் பீப்பிள் இந்த டைட்டில் ஜெயிச்ச ஒரு ரெக்கார்டை இப்போ கார்மெலோ கைஸ் வச்சிருக்காரு. ரீசெண்ட் டைமில் ஜெயித் கார்கில் நம்ம மிஸ்ஸோட குழந்தைங்க கூட ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அவங்க பையன் பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க. அது இப்போ இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த பையனை பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்ஸோட அந்த தலையில் ஒரு பேண்டு இருப்பார்ல, அதை போட்டு அப்படியே மிஸ் மாதிரியே இருக்கிறாரு. ஃப்யூச்சரில் ஒரு மிஸ்ஸு கிடச்சிட்டாருன்னு நினைக்கிறேன்.
அடுத்ததான் நம்ம எம்ஜேஎஃப் வந்து ஒரு சில கான்ட்ரவர்சியான விஷயங்களை பற்றி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ இந்த சமயத்தில் எனக்கு ஒன்று கிளிக் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் கிளிக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னெல்லாம் சொல்ல போகிறானா அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு கிளிக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புதியதமாக, அதாவது நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம சேனலில் கொண்டு வரலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதாவது மீம்ஸ் வந்து இடையில ஆட் பண்ணலாம். அதாவது நான் இப்போ சொன்னோம்ல, ஸோ அதாவது எம்ஜேஎஃப் வந்து ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் அவர் டபிள்யூடபிள்யூ நிறைய விஷயங்களை தப்பு தான் பேசுவார். ஸோ அப்படிங்கிறப்ப நான் எம்ஜிஎஃப்ஸோட ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம்னா, ஸோ அது உங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாகட்டு, ஸோ என்னென்னலாம் சொல்ல போகிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வடிவில் சாரோட அந்த மீமு, ஸோ அதெல்லாம் நம்ம சேனலில் இந்த வீடியோஸ்லாம் ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு இருக்குது. ஸோ அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஆமாண்டு உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு இன்ட்ராப்ட் வந்து நம்ம வீடியோவில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை கொண்டு வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிடுங்க. ஸோ இப்போ வரலாம் எம்ஜேஎஃப் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்ஜேஎஃப் வந்து இப்போ ஜான்சன் ஆஃபோட ரிட்டர்ன்மெண்ட் டூரை பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக அவரோட ரிட்டர்ன்மெண்ட் டூரில் வந்து ஜான்சனோட ரிட்டர்ன்மெண்ட் டூரில் ஸோ எம்ஜேஎஃப் இல்லாதது வந்து எம்ஜேஎஃப்க்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக நம்ம எம்ஜேஎஃப் வந்து ஜான்சன் ஆகிக்கு ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டை தான் கொடுத்துருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் டபிள்யூடபிள்யூவில் நிறைய ஃபேன்ஸுகளை நிறைய ரெசல்ஸும் பிடிக்காது, டபிள்யூடபிள்யூ கம்பெனியை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. ஸோ ரொம்ப தப்பாக பேசுவார், இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுவார். பட் ஜான்சனாவை பற்றி ஸோ அவரை நல்லா மதிக்கிறாரு. ஸோ அவரோட ரிட்டர்ன்மெண்ட் டூரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஆசைப்பட்டிருக்காரு. பட் அது நடக்கலை அப்படிங்கிறத அவர் வருத்தமும் பட்டிருக்காரு. ஸோ அடுத்த இன்னொரு 2 விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தப்பு தான் பேசி வச்சிருக்காரு. எம்ஜேஎஃப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அவர் சொல்கிறத நம்ம வரிசையாக பார்த்துடலாம். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஏடபிள்யூ வந்து அவ்வளோ பெருசாக தெரியறதில்ல. அதுக்கான ரீசன்ஸு வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்டு தான். ஸோ அவங்க தான் நம்ம டபிள்யூடபிள்யூட்ட காசு வாங்கிட்டு ஸோ அவங்களோட பாக்கெட்டில் போய் உட்கார்ந்துடுறாங்க. ஸோ அதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ரோ அது என்ன ஏடபிள்யூ வளர்கிறதுக்கும் ஸோ டபிள்யூடபிள்யூ வளர்கிறதுக்கும் ஸோ ஜேர்னலிஸ்ட்டு என்ன காரணம்? ஸோ ஜேர்னலிஸ்ட்டு எதுக்காக ஸோ பணம் வாங்கிட்டு ஸோ டபிள்யூடபிள்யூட பாக்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஏன் இவர் தேவையில்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது இருக்கணும். ஜேர்னலிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி தான். ஸோ சோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட நிறைய ரூமர்ஸ் அப்டேட்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன்னா சோர்சஸ் இருந்து தான் எடுக்கிறேன். ஸோ அந்த சோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறாங்க, ஸோ அந்த நியூஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கலெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா, ஸோ அவங்க தான் ஜேர்னலிஸ்ட். ஸோ நம்மளே வந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ஏடபிள்யூ பற்றி அப்டேட்டாக தனியாக வீடியோ போடுற ஸோ ரெஸ்லிங் யூடியூபர்ஸை வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஸோ டபிள்யூடபிள்யூட கண்டென்ட்ஸ் தான் எடுத்து போடுவாங்க. ஸோ காரணம் என்னென்னா டபிள்யூடபிள்யூட கண்டென்ட் மட்டும் தான் நம்ம கையில் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ ஏடபிள்யூ பற்றி எந்த ஒரு அப்டேட்டு, அதாவது அப்டேட்டுங்கிறது வரும். ஸோ ஏதாவது நியூஸ் அவங்களுக்கு இன்ஜுரி ஸோ இந்த பேப்பரி நடக்குது, அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அது நமக்கு தெரியும். பட் வந்து அவங்களோட அதாவது ஸோ இந்த ரூமர் வந்திருக்கு, ஸோ அவங்க இந்த ராயல் ரம்பில் வின் பண்ண போகிறாங்க, ஸோ இந்த ரெஸ்லர் ரிட்டர்ன் வர போகிறாரு, ஸோ அப்படி இப்படின்னு நம்மளுக்கு நிறைய ரூமர் வருது இல்லை. ஸோ இதெல்லாம் எப்படி தான் கலெக்ட் பண்ணுறாங்க? ஸோ இப்படி எதுவுமே ஏடபிள்யூ கிட்ட கிடந்து கிடைக்கிறது கிடையாது. ஸோ இதனால தான் ஸோ ஏடபிள்யூ வச்சு கண்டென்ட் இல்லாத காரணத்தினால தான் ஏடபிள்யூ பற்றி நம்ம வந்து பேசுகிறது கிடையாது. ஸோ அதுக்குன்னு சொல்லி தனி யூடியூப் சேனலே வந்து கிடையாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ தான் நிறையா கண்டென்ட்ஸ் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கே கொடுத்து ஸோ அவங்களுக்கு இந்த ரூமர்ஸ் எல்லாம் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியே விட சொல்லி ஸோ டபிள்யூடபிள்யூ பணம் கொடுக்குறதாட்டு ஸோ எம்ஜிஎஃப் வந்து இப்போ ஒரு குற்றச்சாட்டை வந்து விதிக்கிறாரு. ஸோ மேபி இது இருக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய ரூமர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ சில ரூமர்ஸ்லாம் நடக்குது, ஸோ அப்டேட்லாம் நடக்குது. ஸோ இது என்ன டபிள்யூடபிள்யூ ஸோ ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கசியுது? ஸோ அவங்களுக்கு யார் வெளியே இருந்து சொல்கிறா அப்படின்னு நமக்கே ஒரு கேள்விக்குறி இருக்கும். மேபி அது டபிள்யூடபிள்யூ கூட ஸோ ரொம்ப சீக்கிரட்டாக அதுக்குன்னு ஆளை வச்சு ஸோ அவங்க லீக் பண்ணது மாதிரி இன்டைரக்டாக வந்து ஸோ லீக் பண்ணலாம். ஸோ அதுக்கான சில அமௌண்ட்ஸை வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு கொடுக்கலாம். குறிப்பாக அது நம்ம தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. மேபி இவர் சொல்கிறத பற்றி வச்சா நமக்கே ஒரு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த மாதிரியான சீப்பஸ்டான சில விஷயங்களை டபிள்யூடபிள்யூ இந்த ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு பண்ணி பேச வைக்கிறாங்க. ஸோ இதனால தான் ஸோ ஏடபிள்யூ மாதிரி ஸோ ரொம்பவும் திறமைசாலியான கம்பெனிஸ் வந்து வெளியே தெரிகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து ஸோ ஏடபிள்யூ தான் 2025 ஸோ ரொம்ப சூப்பராக வந்து ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ண லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருமே வெளியே பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவரோட ஒரு பாண்டியிலேருந்து பேசுகிறாரு. பட் எம்ஜிஎஃப் சில விஷயங்கள் கரெக்டாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் திட்டுங்க.
அடுத்ததா ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம கெவின் நாஷ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து சிஎம் பங்கோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்சை பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக கெவின் நாஷ் வந்து ரீசெண்ட் டைமில் நம்ம சிஎம் பங்கோட ஒரு மேட்சை பற்றினா பார்த்துருக்காரு. ஸோ குறிப்பாக அவர் என்ன மேட்ச்னு குறிப்பில்லை, ஒரு மேட்சை பற்றினா பார்த்துருக்காரு. ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம சிஎம் பங்கோட ஸோ ஒரு பஞ்சும் சரி, ஸோ அவரை பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு. ஸோ அதாவது பஞ்சஸும் ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு. ஸோ அவரோட அந்த அந்த எபிலிட்டி, எஜிலிட்டி, அந்த ஸ்டாமினா, ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கெவின் நாஷ் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இப்போதைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும். ஸோ நம்ம சிஎம் பங்கு வந்து ரிட்டர்ன்மெண்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வருஷமாக ரெசல்ட் பண்ணாமனா ரொம்ப ஸ்லோவாகிடுவான். ஸோ மேட்ச் பண்ணதுக்கு அவன் தகுதி இல்லாத டைமில் வந்து அவன் ரிட்டர்ன்மெண்ட் ஆனாச்சுன்னா ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ இது வந்து அவனோட பெர்ஃபெக்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அது உண்மை தான். ஸோ நம்ம சிஎம் பங்கோட வந்து பழைய ஓஜி சிஎம் பங்கு மாதிரி இல்லை. ஸோ அவருக்கும் வயசு ஆகிடுச்சு தான். ஸோ அவருக்கு மேட்ச் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. பட் நம்ம சிஎம் பங்கோட இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஸோ சிஎம் பங்குக்கு இப்போ ஐடியாவே கிடையாது. ஸோ அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகுறதுக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவுமே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கு இப்போ ஐடியா கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூ இப்போதைக்கு அவரை விடுறது மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் இவ்வளோ வயசாகி கூட அவர்கிட்ட டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிஎம் பங்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஸோ ஃபேன்ஸும் வந்து ஸோ அவர் அந்த மேட்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ தடுமாடுறாரு, ஸ்லோவாக இருக்கிறாரு. ஸோ அது எல்லாமே தெரியும். ஸோ இருந்தாலும் ஃபேன்ஸும் பூ பண்ணலை. ஈவன் கோடிக்கு கூட பூ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சிஎம் பங்க். ஸோ மேட்சை தள்ளி வச்சுட்டாங்க எல்லா ஃபேன்ஸும் சரி, டபிள்யூடபிள்யூயும் சரி. ஸோ அதனால சிஎம் பங்கும் இப்போ ரிட்டர்ன்மெண்ட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால இது நோ ப்ராப்ளம். ஈவன்லி ஒரு ரெஸ்லராக வந்து நம்ம கெவின் நாஷ் நினச்சதும் கரெக்ட் தான். ஸோ அவர் பார்வைக்கு அவர் ரெஸ்லர் தான். ஸோ இருந்தாலும் ஸோ அவர் வந்து சொன்னதும் கரெக்ட் தான். ஸோ இது எல்லாமே அவங்களோட விருப்பம். ஸோ அவங்கவுங்க ஃபேன்ஸ் எடுத்தாங்கன்னா டபிள்யூடபிள்யூ இருப்பாங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ எடுத்தால் ஸோ ஆப்வியஸ்லி அவர் தூக்கி போட்டு டைட்டிலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ பட் இப்போ எல்லாருமே ஓகேவாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஸோ இது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஸோ ரிட்டர்ன்மெண்ட் வந்து நம்ம சிஎம் தான் முடிவு பண்ணணும். பட் அவருக்கு இப்போதைக்கு ஐடியா கிடையாது. ஸோ அடுத்ததாக ஒரு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஒரு சோகமான நியூஸ் தான். அதாவது ஆண்டனி ஜோஷுவாவை பற்றி இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதாவது நம்ம லோகன் பாலோட தம்பி ஜாக் பால் கூட வந்து ரீசெண்ட் டைமில் ஒரு பாக்ஸிங் மேட்சில் ஃபைட் பண்ணவர் தான் இந்த ஆண்டனி ஜோஷுவா. ஸோ அவர் வந்து நம்ம ஜாக் பாலையும் தோக்கடிச்சு அவர் வின் பண்ணிட்டாரு. ஸோ அதை பற்றி இன்டர்நெட்லேயே நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார். இவரை பற்றி பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் அவர் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4 பேராக வந்து சேர்ந்து ஒரு காரில் போயிருக்கிறாங்க. ஸோ அந்த கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் நம்ம ஆண்டனி ஜோஷுவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இதில் ஆண்டனி ஜோஷுவாக்கு ஸோ அடி மேக்ஸிமம் பட்டுக்கலாம். ஸோ அதாவது அவருக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இன்னொரு ஆளுக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லப்படுது. ஸோ இவங்க வந்து எந்த அளவுக்கு சிவியராக இருக்கிறாங்க, ஸோ இவங்களுக்கு எதாவது இன்ஜுரி ஆயிடுச்சா, ஸோ இவங்க இப்போ நார்மலாக இருக்கிறாங்களா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரில. ஏன்னா அப்டேட் வரல. பட் இப்போதைக்கு அவங்க போன கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் ஆண்டனி ஜோஷுவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. இல்லை குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆண்டனி ஜோஷுவோட அந்த 2 நண்பர்களும் ஸோ அவரோட பர்சனல் கோச்சஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. அந்த பாக்ஸிங் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறதே அவங்க தானா. கைஸ் நம்ம இப்போ மெயினியும் நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆல்ல போடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தாங்க. ஸோ அதாவது இப்போ ஹைலி பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம கிறிஸ் ஜெரிக்கோ ஏடபிள்யூ விட்டு வெளியே வந்துட்டார். ஸோ இப்போ அவர் அதெல்லாம் உதறி தெளித்து அவர் கூடிய விரைவில் வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வர போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேபி அவர் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்தால் ஒன்று நம்ம ஜனவரி மாதம் நடக்க போகிற ஃபஸ்ட்டு ராய் எபிசோடுக்கு ரிட்டர்ன் வரார். அப்படி இல்லைன்னா ஸோ 2026 ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் வராது. ஸோ எப்படியும் ஜனவரி மாதம் ரிட்டர்ன் வந்தால் ஜனவரி மாதத்துக்குள்ளே வந்துடுவார். ஒன்று ராயல் ரம்பிள் பெரியல அந்த மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் இருப்பார். ஸோ அப்படி இல்லைன்னா அதாவது வரக்கூடிய மண்டே நைட் ட்ரா, அதுதான் ஜனவரியோட ஃபஸ்ட்டு மண்டே நைட் ட்ரா. ஸோ அதுக்கு ரிட்டர்ன் வருவார்.